75 ஆண்டுகளாக இந்த தீவிலே நடைபெறுகிற இன மோதல் என்பது தமிழர்களுடைய நிலங்களை வலுக்கட்டாயமாக அபகரித்து சிங்களமயமாகிற பௌத்தமயமாகிற செயல்பாடுகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைத்து தமிழர்களை அரவணைக்கப் போகிறதா அல்லது தொடர்ந்தும் அதே பாணியை கையாளப் போகிறதா என்பதை பரீட்சிக்கின்ற ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது. இப்போ என்னை பொறுத்தவரையிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. இருவரும் ஒரு குரூர எண்ணம் கொண்டவர்கள் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரை நல்ல உதாரணம். தையிட்டியிலே போராடுபவர்கள் காணிக்கு சொந்தக்காரர்கள் அல்லாதவர்களும் போராடுகிறார்கள். அதை விசாரிப்பதற்கு தான் உளவுத்துறையிடம் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இப்போ நீர் ஜனாதிபதி நீர் ஜேவிபியில் இருந்து கொண்டு நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்காக நீர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தீர், தெருவில் நின்று போராடினீர் என்று சொல்லிச்சுன்னா அத்தனை பிரச்சனைகளும் உங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போராடினீர். அரசியல் கட்சிகள் என்பது மக்களுக்காக குரல் கொடுப்பவை, மக்களுக்காக போராடுவை. அதற்கான முழு ஜனநாயக உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. 87ஆம் ஆண்டில் பிற்பாடு அது சட்டமாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இன்று வரை அந்த மாகாண சபை இருக்கிறது. அதற்கு அரசு விரும்புகிற நேரத்தில் தேர்தல் நடத்தும், விரும்பாத நேரத்தில் தேர்தல் நடத்தாது. ஆனால் தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அந்த ஜனநாயக ரீதியான அந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சி கலந்து கொள்ளும். ஒரு ஈக்கிய ராட்சிய அரசியலமைப்பை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஒப்புதலை வழங்கிவிட்டு வந்திருக்கிற ஒரு சூழலிலே நாங்கள் எவ்வளவு வேகமாக இந்த சர்வதேச தரப்பின் ஊடாக இலங்கை மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த அரசியலமைப்பை கொண்டு வருவதை தடுக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் தமிழகத்துக்கு ஓடி போனோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர்களை நம்பி நாங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோன்றது மக்களை நாங்கள் தவறாக வழி நடத்தி கொண்டு போய் அவர்களை நாங்களே குப்புறப்படுத்தி ஒரு செயல்பாடாக போகும். நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை ஒரு விடுதலை பாதையை நோக்கி கொண்டு போகணும்ன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் இதுக்குள்ளே போகையில் விளங்குதான். என்னென்னு சொன்னால் கீழோயாக்கு நிதி ஒதுக்கியவர்கள் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு காலச்சக்கரம் நேர்காணலின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் இன்றைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய நாளில் எங்களோட நேர்காணலில் பல்வேறு விடயங்கள் பற்றி பேச போகிறோம். குறிப்பாக முதலாவதாக நாங்கள் கேட்கவிருப்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய தையட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்ட நிலைமைகள். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முந்தைய நாளிலும் இந்த போராட்டங்கள் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த போராட்டங்கள் இப்பொழுது கொஞ்சம் சூடு தணிந்திருக்கிறது என்றுதான் எண்ண தோன்றுகிறது. காரணம், அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களினுடைய எண்ணிக்கை சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வருகிறது. ஆரம்பத்தில் இது தொடங்கி இருக்கிற போது பிரம்மாண்டமான கூட்டத்தோடும் போராட்டக்காரர்களோடும் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் எதற்காக இப்போது சற்று அவர்களுடைய போராட்டக்காரர்களுடைய வீதம் குறைவடைந்திருக்கிறது? நாங்கள் அங்கே போராடுவது என்பது ஒரு அரசுக்கு எதிராகத்தான் அந்த போராட்டம். மிகவும் ஒரு கொடூரமான ஒரு அரசு இந்த அரசு. தமிழர்கள் மீது மிக கொடூரமான படுகொலைகளை சித்திரவதைகளை மேற்கொண்ட ஒரு அரசு. குறிப்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடந்த 75 ஆண்டுகளாகவே யுத்தம் ஆரம்பமான நிலையிலே இராணுவத்தினர் அந்த விடயங்களில் அதிகளவில் ஈடுபட தொடங்கிய பின்னர் அனைவரும் இணைந்து இராணுவத்தினரும் போலீஸாரும் விசேட அதிரடிப்படையினர் ஊர்வாழ் படையினர் என்று சொல்லி அனைவருமே அந்த கொடூரமான சம்பவங்களை அரங்கேற்றினார்கள். இந்த இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இருந்த பகுதிகளுக்குள் கடத்தப்பட்டவர்கள் இவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் இந்த மக்களுக்கு இன்னமும் மறக்கப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. நாங்கள் போராடுவது என்பது அந்த மக்கள் உண்மையிலே அந்த காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள், அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது இந்த நாட்டிலே இனப்பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்த இந்த பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராகத்தான் அந்த போராட்டம் நடக்கிறது. தமிழர்களுடைய நிலங்களை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக ஒரு விகாரையை கட்டியிருக்கிற ஒரு சூழல், அதுவும் இந்த தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்த இராணுவத்தினராலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விகாரை அதற்கு எதிராக போராடுகின்ற பொழுது அச்சுறுத்தல்கள் என்பதும் அதிகளவிலே தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போராட்டக்காரர்களுக்கு
அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது. பொய் வழக்குகள் போடப்படுகிறது. அப்படி வருகிற பொழுது வந்து இந்த சாதாரண மக்களால் அவற்றுக்கு முகம் கொடுப்பது என்பது மிக கடினமான ஒரு விடயம். உண்மையிலே இந்த போராட்டம் 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்து தொடர்ச்சியாக இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. 2 வருடங்களை கடந்திருக்கிறது. 2.5 வருடங்களை எட்டுகிறது வந்து. நான் இதில் எங்களுடைய தரப்பிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் நானும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த வேளையிலே நாங்கள் அதிலே உறுதியாக தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய வழிகாட்டலிலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு நாங்கள் இந்த காரியங்களில் ஈடுபட்ட ஒரு சூழலிலே வந்து இவர்களால் இதனை ஒரு தாங்கள் நினைத்தவாறு ஒடுக்கிவிட முடியவில்லை வந்து. நாங்கள் துணிந்து நின்றதால் அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் 2 பேரும் இருந்த காரணத்தினால் அதைவிட 2 சட்டத்தரணிகளும் இருந்த உறுதியாக நின்ற ஒரு சூழலிலே வந்து அந்த மக்களை அவர்கள் அச்சுறுத்தி அந்த போராட்டங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே கலந்து கொள்ள விடாமல் கூட செய்திருந்தார்கள் வந்து. ஆனாலும் அந்த மக்கள் சார்பிலே வந்து அந்த மக்கள் காணி வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் அவர்கள் வந்து இந்த காணியை மீட்டுத்தாருங்கள் என்பதனை வந்து உறுதியாக முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிற பொழுது வந்து மக்கள் அச்சம் காரணமாக வர பின்னடித்தாலும் கூட எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் துணிந்து வரக்கூடியவர்களோடு சேர்ந்துதான் இந்த போராட்டங்களை அந்த மக்களுக்காக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டி இருந்தது வந்து. சில சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகளை பொறுத்து அதிகளவானவர்கள் கலந்து கொள்கிற நிலைமையும் பின்னர் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களை பொறுத்து அதிக ஆட்களின் எண்ணிக்கை குறைவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊர்மம் குறையவில்லை வந்து. அந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும், மாட்டுக்காணிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த உறுதித்தன்மையிலே வந்து எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளும் இல்லை. அது உறுதியாகவே முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பங்கேற்பு குறைவாக இருப்பதற்கு காரணம் அச்சுறுத்தல்கள். அதிலே குறிப்பாக வந்து போலீஸார் வந்து பொய் வழக்குகளை பதிவு செய்வது என்பதும் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து. அதை நாம் தாமாக எதிர்கொள்வோம் என்ற மன உறுதி உள்ளவர்கள் தான் அதிலே வந்து தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது வந்து. ஆனாலும் அச்சுறுத்தல்களை கடந்து அந்த போராட்டம் தொடர்கிறது என்றால், ஒன்று அந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் அந்த மக்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அதனை விட 75 ஆண்டுகளாக இந்த தீவிலே நடைபெறுகிற இனமோதல் என்பது வந்து தமிழர்களுடைய நிலங்களை வலுக்கட்டாயமாக அபகரித்து சிங்களமயமாக்குகிற பௌத்தமயமாக்குகிற செயல்பாடுகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைத்து தமிழர்களை அரவணைக்கப் போகிறதா அல்லது வந்து தொடர்ந்தும் அதே பாணியை கையாள போகிறதா என்பதை பரீட்சிக்கின்ற ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது வந்து. ஆகவே இதில் தமிழர்கள் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. தமிழர்களாக இப்படி இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் கூட நயனாதி விகாராதிபதி, அதே போல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விகாராதிபதி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது தமிழர்களுக்குரிய காணிதாரர் விகாராதிபதியும் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு இந்த விடயம் தெரியாது இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதி எத்தகைய முடிவை இதற்கு தரப்போகின்றார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? இப்போ என்னை பொறுத்தவரையிலே வந்து அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. இருவரும் ஒரு குரூர எண்ணம் கொண்டவர்கள் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு வந்து. என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ கோட்டாபய ராஜபக்ச வெளிப்படையாக ஒரு படை அதிகாரியாக இருந்து படைத்துறை செயலாளராக இருந்து தமிழ் மக்கள் மீதான பொருளாதார தடை, மருந்து தடை மற்றும் நேரடியான அழிப்பு செயல்பாடுகளுக்கு அவருடைய கட்டளையின் கீழே வந்து பல சம்பவங்கள் நடந்து முடிந்தது என்பது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயம். அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு சீன சார்பு போகக்கூடிய ஒருவராக இருந்த காரணத்தினால் அந்த விடயங்கள் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தப்பட்டதும் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயங்கள். அதே வேளையிலே இப்போ 2000 உங்களுக்கு தெரியும், அது 96ஆம் ஆண்டிலே வவுனியாவிலிருந்து ஜேசி குரு என்கின்ற ஒரு இராணுவ நடவடிக்கை சந்திரிகாவினுடைய காலத்திலே முன்னெடுக்கப்பட்டது வந்து. முன்னெடுக்கப்பட்டு அந்த கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அவர்கள் முயன்று வன்னியிலே வந்து ஒரு கணிசமான பிரதேசங்களை கைப்பற்றியிருந்தார்கள். ஓமந்தையிலிருந்து மாங்குளத்தை வரை வந்திருந்தார்கள். அதனை விட கரைப்பட்ட முறுப்பினூடாக இன்னும் கணிசமான தூரம் உள்ளே வந்திருந்தார்கள். கிளிநொச்சியை நோக்கி, இரணமட குளத்துக்கு மேற்பகுதியை நோக்கி, அங்கே இருந்த விடுதலை புலிகளுடைய வான்தளத்தை
நெருங்கி கொண்டிருந்தார்கள் வந்து. அதே நேரம் வவுனியா புளியங்குளத்திலிருந்து நெடுங்கணி வரை சென்று நெடுங்கணி ஒட்டு சுட்டானை கைப்பற்றியிருந்தார்கள். மறுபுறமாக வவுனிக்குளம் வரை சென்று வவுனிக்குளம் ஊடாக இங்கே மாங்குளத்தை இணைத்து மிக பெரும் பரப்பை கைப்பற்றியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு மிக இறுக்கமான ஒரு நிலைமைக்குள் நிலைமைகள் சென்று கொண்டிருந்த போது அந்த நிலைமைகளை தலைகீழாக மாற்றி 1.5 வருடங்களிலே இவர்கள் சந்திரிகாவும் அவருடைய மாமனார் அனுருத்த ரத்வத்தவும் சேர்ந்து ஆக்கிரமித்த இந்த இடங்களை வந்து விடுதலை புலிகள் ஒரு வாரத்திலே வந்து மீட்டெடுத்தார்கள் வந்து. அதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக கிளிநொச்சியை கைப்பற்றி பரந்தனை கைப்பற்றி ஆனைரவை கைப்பற்றி ஒரு போர் சமவெளி நிலைமை ஒன்று உருவாக்கப்பட்டது வந்து. அதன் மூலமாக வந்து அதுவரைக்கும் ஓடிய இரத்த ஆறு நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழல் உருவாக்கப்பட்டு சமாதான பேச்சுக்கள் ஊடாக வந்து இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்டு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த தீவிலே சந்தோஷமாக கூடி வாழக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்தார்கள் வந்து. அந்த போரிலே வந்து ஈடு கொடுக்க முடியாத சிங்கள படைகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தப்பியோடி இருந்தார்கள். சிங்கள படைகள் பெருமளவிலே வந்து தங்களுடைய போரிடும் வலுவை இழந்திருந்தார்கள் வந்து. அவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு பேச்சுவார்த்தை சூழல் உருவாகி இருந்த போது அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலே வந்து இந்த அனுரகுமார் திசாநாயக்க அங்கம் வகித்த ஜேவிபியினர் வந்து இவர் ஒரு மிக முக்கியமானவர். அதிலே வந்து சிங்கள கிராமங்களிலே கிராமமாக சென்று சிங்கள இளைஞர்களை உசுப்பேற்றி மக்களை உசுப்பேற்றி தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு போருக்கு தயார்படுத்தி இராணுவத்திற்காக திரட்டி கொடுத்து தயார்படுத்தி ஒரு சமாதான சூழலை குழப்பி ஒரு போருக்குள் தள்ளி இவ்வளவு பேரும் கொண்டொழிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான சூத்திரதாரிகளாக இருந்தவர்களில் அனுரகுமார் திசாநாயக்காவும் ஒருவர் வந்து. அப்போ கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவருடைய மனநிலைக்கும் இடையில் இந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது வந்து. பச்சை குழந்தைகள் கொண்டொழிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, கஞ்சிக்காக வரிசையில் நின்ற பொழுது, அழிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, சர்வதேச சமூகம் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை இறுதி கட்டத்திலே கொடுத்து கொண்டிருந்த பொழுது அந்த போர் நிறுத்தப்படக்கூடாது என்று சொல்லி அந்த இறுதி நாட்களிலும் வந்து ஊர்வலங்கள் செய்து நெருக்கடிகளை கொடுத்து தமிழர்கள் அழிக்கப்படுவதை உறுதிப்படுத்திய ஒரு மிக கொடூரமான ஒரு மிருக மனநிலைக்கு ஒப்பான ஒரு மனநிலையை கொண்டு ஒருவர் தான் இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள். அப்போ இவர் வந்து இந்த காணிகளை விடுவித்து தருவார் என்று சொல்லி நாங்கள் இலகுவில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவராக விரும்பி அதை செய்ய மாட்டார். நான் சொல்லுகின்ற வார்த்தை வந்து அவராக விரும்பி அதனை செய்ய மாட்டார். ஆனால் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டால் அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக வேணும் அதனை ஒப்படைக்க வேண்டிய இடத்துக்கு வந்து நாங்கள் சூழலை மாற்றலாம். இப்போ போர் முடிகிற பொழுது 12,000 பேர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வில் இருந்தார்கள். அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டது என்பது வந்து சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தத்தினாலும் மிகப்பெரிய ஒட்டுமொத்த தமிழினமும் வந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்த காரணத்தினாலும் வந்து அவர்களால் இவர்களை தொடர்ந்து வைத்திருக்க முடியவில்லை. உண்மையிலே வவுனியா செட்டிக்குளத்திலே அந்த முகாம் அமைக்கப்படுகிற பொழுது நீண்ட தசாப்தங்களுக்கு வந்து அந்த தமிழர்களை அங்கே அடைத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இவர்களிடம் இருந்தது வந்து. ஆனாலும் ஒரு சர்வதேச நெருக்கடி காரணமாக வந்து அவர்கள் மிக விரைவாக மக்களை அங்கிருந்து வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டிய இடத்துக்கு வந்து அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் வந்து. அப்போ அதே போன்று வந்து இவரும் வந்து தானாக விரும்பி இதை செய்ய போவதில்லை வந்து. இந்த காணிகள் இந்த முன்னாள் போராளிகள் 12,000 பேர் விடுவிக்கப்பட்டது போன்று மக்கள் ஒற்றுமையாக நின்று போராடி விடுவித்த போன்று அரசியல் கைதிகளுடைய விடயத்திலே வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் வந்து. அந்த அரசியல் கைதிகளும் வந்து விடுவிக்கப்பட்டு இன்று 11 பேர் மட்டும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுடைய அழுத்தங்களும் சர்வதேச அழுத்தங்களும் தான் காரணம் வந்து. அதே போன்று லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இவர்களுடைய ஆக்கிரமிப்பிலே இருந்தது வந்து. அந்த நிலங்கள் வந்து பெருமளவு விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் சர்வதேச அழுத்தமும் மக்களுடைய போராட்டங்களும் தான் காரணம் வந்து. அதிலே எங்களுடைய கட்சிக்கும் ஒரு மாபெரும் பங்கு இருக்கிறது வந்து. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய தரப்பு தான் இதுக்கு எதிரான போராட்டங்களை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருந்தது. அது மக்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரும் ஏதோ ஒரு வகையிலே வந்து போராட வேண்டும் என்ற எண்ணத்தையும் போராடினால் மீட்டெடுக்க முடியும் என்ற எண்ணத்தையும் வந்து அந்த நம்பிக்கையை மீள கட்டி எழுப்புவதிலே வந்து முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பிறகு கட்டி எழுப்புவதிலே வந்து அதுக்கு ஒரு பெரிய அந்த போராட்டங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது வந்து. அப்போ இவ்வாறான ஒரு சூழலிலே வந்து அழுத்தங்களால் தான் இந்த பேரினவாதம் இந்த விடயங்களை எல்லாம் விட்டு தமிழ் மக்கள் ஓரளவுக்கு வாழக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகி வந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலைமையிலே வந்து அனுரகுமார தானாக விரும்பி இந்த காணிகளை விடப்போவதில்லை. ஏனென்று சொன்னால்
சொன்னால் அவர் ஒரு மிகவும் மோசமான ஒரு இனவாதி என்பதற்கு அவர் இப்போ கடந்த நான் நினைக்கிறேன் தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் ஆட்டிய உரை நல்ல உதாரணம். வந்து தையிட்டியிலே போராடுபவர்கள் காணிக்கு சொந்தக்காரர்கள் அல்லாதவர்களும் போராடுகிறார்கள். அதை விசாரிப்பதற்கு தான் உளவுத்துறையிடம் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ நீர் ஜனாதிபதி நீர் ஜேவிபியில் இருந்து கொண்டு நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்காக நீர் வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தீர், தெருவில் நின்று போராடினீர் என்று சொல்லிச்சுன்னா அத்தனை பிரச்சனைகளும் உங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போராடினீர். வந்து அரசியல் கட்சிகள் என்பது வந்து மக்களுக்காக குரல் கொடுப்பவை, மக்களுக்காக போராடுவை. அதற்கான முழு ஜனநாயக உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. வந்து அந்த மக்களுக்கு அதாவது வந்து அவ்வாறு சொல்வதன் மூலமாக மக்களை வந்து மிக கொடூரமாக நான் அடக்குவேன், உங்களை சிறையில் அடைப்பேன் என்கின்ற சொல்லப்படாத ஒரு மறைமுக செய்தியை சொல்லி மக்களை போராட்டங்களுக்கு வரவிடாமல் அச்சுறுத்தி ஒதுக்குகின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் ஒரு மனச்சாட்சியற்ற நேர்மையற்ற ஒருவர் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. வந்து ஆனால் போராடினால் வந்து இவர்களை அடிபணிய வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த போராட்டம். அது வெல்கிறதோ தோற்கிறதோ வாழ வேண்டுமாக இருந்தால் போராடி தான் ஆக வேண்டும். தையிட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டங்கள் போன்று இப்போது வலுப்பெற்றிருக்கிறது இந்த நெடுங்கணியில் ஒரு போராட்டம், கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டங்களில் தமிழ் அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருக்கிறது, தமிழ் தேசிய முன்னணி அங்கு பங்கேற்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? இந்த கிவிலோயா திட்டம் தொடர்பாக வந்து நாங்கள் 20ஆம் ஆண்டிலிருந்தே பாராளுமன்றத்திலே நாங்கள் பேசி வந்திருக்கிறோம். இந்த திட்டம் ஒரு திட்டமிட்ட ரீதியிலே சனத்தொகை பரம்பலை மாற்றியமைக்கின்ற நோக்கத்தோடு எங்களுடைய தாயகத்தை கபலீகரம் செய்கின்ற நோக்கத்தோடு நடைமுறைப்படுத்துகிற திட்டங்கள் என்பதை பாராளுமன்றத்திலே நான் பல தடவை வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அந்த காலப்பகுதியிலே வந்து இந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. வந்து அது நாங்கள் எதிர்ப்பு உரையாற்றியமைக்காகவோ அல்லது நிதி நெருக்கடி காரணமாகவோ எந்த காரணமாகவும் இருக்கலாம், ஆனால் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதை நாங்கள் மிக தீவிரமாக நாங்கள் எதிர்த்திருந்தோம். அந்த காலப்பகுதியிலே வந்து 10 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தனோ அல்லது சுமந்திரனோ, அந்த பேச்சாளராக இருந்த சுமந்திரனோ, தமிழர்களை அடகு வைப்பதற்காக அரசோடு சேர்ந்து ஒட்டியாட்சி அரசியலமைப்பை தயாரித்த தமிழர்களுடைய தலைவர்கள் தாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த இவர்கள் வாய் திறந்து இந்த விடயம் தொடர்பாக ஒரு தடவை கூட வந்து பேசியது கிடையாது. வந்து மாறாக வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்ற வரவு செலவு திட்டங்களை எதிர்க்காமல் அதற்கு ஒரு விதமாக ஆதரவு வழங்கி அரசுக்கு வந்து முண்டு கொடுத்து வந்த செயல்பாடுகளை தான் செய்திருக்கின்றார்கள். இதை பழைய கதை என்று நாங்கள் விட்டு விடுவோமாக இருந்தால், இப்பொழுது 26ஆம் ஆண்டு, இந்த 26ஆம் ஆண்டுகளே தான் இந்த திட்டம் வந்து மீளவும் ஆரம்பிக்கப்படுகிறது அனுரகுமார அரசாங்கத்தினாலே. இதற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஊடாகத்தான் நிதி ஒதுக்கீடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2000 கோடி ஒதுக்குகிற இந்த வரவு செலவு திட்டத்தை சுமந்திரன் செயலாளராக இருக்கிற தமிழரசு கட்சி எதிர்க்கவில்லை. அவர்கள் ஒரு வகையில் சொல்ல போனால் அவர்கள் அந்த நிதி ஒதுக்கீட்டை ஆதரித்திருக்கிறார்கள். எதிர்க்காமல் விட்டதன் மூலம் ஆதரித்திருக்கிறார்கள். அந்த வரவு செலவு திட்டத்தை வந்து எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்த்திருக்கிறார். அங்கே இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக வந்து தெளிவாக சொல்லி எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகளை சுட்டி காட்டி இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி வந்து அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட வேண்டும். சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டு பிறகு அந்த வாக்கெடுப்பு நடக்கிற நேரத்திலே அங்கிருந்து அந்த வாக்கெடுப்பின் பொழுது வந்து அதை இருந்து எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அப்போ அந்த நேரத்திலே வந்து இவர்களையும் ஓடி சென்றார்கள் வெளியிலே. நீங்கள் அந்த நிதி உதவியை எதிர்த்து வாக்களித்திருந்தால் இவர்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு பெருத்த சிக்கல் ஏற்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு தமிழ் தேசத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானோர் எதிர்க்கிறார்கள் என்று வருகிற பொழுது வந்து அது இவர்களுக்கு வந்து சர்வதேச அளவில் வந்து நியாயப்படுத்துவது கடினம். ஏனென்று சொன்னால் இன்று நாடு பொருளாதாரத்திலே வீழ்ந்திருக்கிறது. அவ்வாறு வீழ்ந்திருக்கிற பொழுது வந்து இவர்கள் IMF-இடம் தான் முழுமையாக தங்கியிருக்கிறார்கள். IMF-இடம் காலில் வந்து வீழ்ந்து மண்டியிட்டிருக்கிறார்கள். வந்து இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் வந்து இன்று இந்த முதலாளித்துவவாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த IMF, இந்த ஐநா
கட்டமைப்புகளை எல்லாம் வந்து இவர்கள் ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பாகத்தான் விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் வந்து. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பின் ஊடாக வந்து வழங்கப்படுகிற ஆலோசனைகளை அவர்கள் காலால் இடுகிற கட்டளையை தலையால் ஏற்று நடைமுறைப்படுத்துகிற அனுரகுமார அரசாங்கம் அதற்கு காரணம் வந்து பொருளாதாரத்திலே முழுமையாக விழுந்து போயிருக்கிறார்கள் வந்து. இப்போ ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட அமைப்புகளிடமிருந்தும் நாடுகளிடமிருந்தும் இவர்கள் கையேந்தி நிற்கிறார்கள் வந்து. இந்தியா இம்முறையும் வந்து பல்லாயிரம் கோடி நிதியை இந்த நாடு இலங்கைக்காக ஒதுக்கி இருக்கிறது. ஏற்கனவே பொருளாதாரத்திலே வீழ்ந்த பொழுதும் பல ஆயிரம் கோடி உதவியை வழங்கித்தான் இவர்களை பொருளாதார ரீதியாக தூக்கி விட்டிருக்கிறார்கள். அப்போ இவ்வாறான ஒரு நிலையிலே வந்து உங்களுக்கு தெரியும், மேற்கு நாடுகளும் இந்தியாவும் ஏதோ ஒரு விடயத்திலே வந்து தமிழர்கள் விடயத்தில் இலங்கை அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து வந்து எங்களுடைய விடயங்களை ஆக குறைந்தது இந்த மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களிலேனும் எங்களுடைய இருப்பை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலே வந்து அக்கறையாக இருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இறுதியாக அண்மையிலே ஒரு 6 மாதங்களுக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். கடந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த பொழுது வடக்கிலே 6000 ஏக்கர் நிலங்களை சுவீகரிக்கப் போவதாக வந்து அனுரகுமார திசாநாயக்கா வந்து ஒரு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை காணி அமைச்சினூடாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வர்த்தமானிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் 8 ஆசனங்களை கொண்டிருந்த தமிழரசு கட்சி வந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்த போது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையாக இயங்குகிறோம், எங்களுடைய பங்காளி கட்சிகளை இப்போ ஸ்ரீகாந்த் ஐயா, மற்றது ஐங்கரநேசன் ஐயா, சிவாஜிலிங்கம் அண்ணன், அரந்தோபாலன் சார், மற்றது சரவணவான் ஐயா இவர்களை இணைத்து கொண்டு வந்து கொழும்பில் உள்ள தூதரகங்களை சந்தித்து, அதில் இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய நாட்டு தூதரகங்களை வந்து நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு அந்த விடயங்களை வெளிப்படுத்திய பொழுது வந்து அவர்கள் அதன் மீது சிரத்தை எடுத்து அரசாங்கத்தோடு பேசி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமாக பிரதமர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த கட்சிகளுடைய அபிப்பிராயங்கள் கேட்கப்பட்டு இந்த கட்சிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டதன் அடிப்படையிலே அவர்கள் அந்த திட்டத்தை வந்து ஏதோ ஒரு வகையிலே வந்து அது பிறகு ஒரு வழக்கு போட்டு வந்து அந்த விடயம் நிறுத்தப்பட்டதாக காட்டிக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதற்குரிய பின்னணி என்பது இவ்வாறு தான் உருவாகியது வந்து. அப்போ இவர்களுக்கு வந்து இவ்வாறு நாங்கள் இவர் பல்வேறுபட்ட தரப்புகளிடமிருந்து இவர்கள் நிதிகளுக்காக கையேந்து நிற்கிற நேரத்திலே நீங்கள் போய் வந்து அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் இருக்கிற பொழுது வந்து அது நாட்டினுடைய அபிவிருத்திக்காக என்று சொல்லி அவர்கள் நியாயப்படுத்துவது சோமா இருக்குமே. அப்போ அப்படி நிதியை அங்கீகரித்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்பொழுது மக்களை முட்டாள்களாக்குற விதமாக வந்து போராட்டம் என்று சொல்லி நிற்கிறார்கள். போராட்டம் நடக்கிறது நல்ல விரட்டும் நடக்கட்டும், அதை நாங்கள் அதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை வந்து. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இதே வவுனியா வடக்கிலே தமிழ் கிராமங்கள் 84ஆம் ஆண்டு தமிழர்கள் வெளியேற்றப்பட்ட தமிழ் கிராமங்களில் சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டு அந்த போருக்கு பிறகு ராஜபக்சவால் குடியேற்றப்பட்டு அவர்களுக்கான உறுதிகள் வவுனியா சிவபிராச மகளிர் கல்லூரியிலே வைத்து வழங்கப்படுகிற பொழுது 2017 அக்டோபர் 21 வழங்கப்படுகிற பொழுது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நல்லாட்சி காலப்பகுதியிலே வந்து நல்லாட்சியினுடைய ஜனாதிபதி, நல்லாட்சியினுடைய பிரதமர், சுமந்திரனை ஹெலிகாப்டர்களை எப்பொழுதும் ஏற்றி கொண்டு திரிகிற ரணில் விக்ரமசிங்க பிரதமராக, நிழல் பிரதமராக சொல்லப்பட்ட சுமந்திரன், செல்வமடைக்கல்நாதன் நின்று அந்த உறுதிகளை வழங்கி வைத்தார்கள் வந்து. அந்த சிங்கள குடியேற்றங்கள் இவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட குடியேற்றங்கள் வந்து. அது மட்டுமல்லாமல் வந்து அந்த குடியேறிகளுக்குத்தான் விவசாயம் செய்வதற்கு வந்து இப்பொழுது நீர்ப்பாசனம் வந்து. அப்போ இந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு இவர்கள் செய்தது இவர்கள்தான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இன்று ஒரு நாடகத்தை நடிக்கிற பொழுது நாங்களும் அதிலே சென்று நின்று மக்களை முட்டாள்களாக்க கூடாது என்பதற்காக நாங்கள் அதிலே பங்கெடுக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கை வந்து சிவில் அமைப்புகள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் சொல்வதை போல நாடகமாக இருக்கலாம். எதற்கான நாடகம் என்று சொன்னால் சில வேளை மாகாண சபை தேர்தலை முன்னிறுத்திய நாடகமாக இருக்கலாம். அது நிச்சயமாக வந்து அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்திலே வந்து தாங்கள் தொடர்ந்தும் அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டு அந்த திட்டங்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வாங்குவதற்கான ஒரு செயல்பாடாகவும் அது இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு எதிர்ப்பது போன்று எதிர்த்து எப்படி அதற்கு ஆதரவு வழங்குவது என்பதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை. வழக்குகளை போட்டே வழக்குகளை எதிரிக்கு சார்பாகவே வந்து தீர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பல இருக்கிறது வந்து. அப்போ நாங்கள் அதை இதில் ஒவ்வொன்றாக
பேசுவது பொருத்தமாக இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. அவை இவர்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு தரப்பல்ல. இவர்களோடு போய் நின்று இவர்களும் நேர்மையானவர்கள் என்ற ஒரு போலி தோற்றத்தை மக்களுக்கு காட்டி இவர்கள் நாளைக்கு விடுகிறது அவர்களுக்கு நாங்களும் கூட்டாக பொறுப்பேற்க முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் வெளியில் இருக்கிறோம். அந்த திட்டத்திற்கு நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் 20ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்த்தே வந்திருக்கிறோம். அதை நான் பொறுப்போடு நான் இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதேவேளை இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்தாது, அதற்கு அடுத்த வருடம் தான் நடத்த முடியும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக உங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு என்ன? எங்களை பொறுத்தவரையிலே இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கான தீர்வாக ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கத்தினாலே அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருத்தம் தான் இந்த 13ஆம் திருத்தச் சட்டம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு அது செய்யப்பட்டது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்குவதற்காக என்று சொல்லித்தான் உருவாக்கப்பட்டது. அப்போ அதிலே தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் என்பது 48ஆம் ஆண்டிலிருந்து தமிழர்களுடைய அபிலாசைகள் என்பது தமிழர் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி தான் தமிழர்களுடைய அபிலாசை. இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது அது சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய அபிலாஷையாக இருக்கலாம் அல்லது சுமந்திரனுடைய அபிலாஷையாக இருக்கலாம். அது தமிழ் மக்களுடைய அபிலாஷை அல்ல. அந்த வகையிலே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு மாறாக ஜே.ஆர். ஜெயவர்தனா ஒருதலை பட்சமாக தமிழர்களுடைய தரப்பினுடைய சம்மதமின்றி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஒரு விடயம்தான் இந்த 13ஆம் திருத்தம். ஆகவே அது தீர்வாக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தீர்வாகவோ தீர்வுக்கான தொடக்க புள்ளியாகவோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக தெளிவாகவே இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அது 87ஆம் ஆண்டில் பிற்பாடு அது சட்டமாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இன்று வரை அந்த மாகாண சபை இருக்கிறது. அதற்கு அரசு விரும்புகிற நேரத்தில் தேர்தல் நடத்தும், விரும்பாத நேரத்தில் தேர்தல் நடத்தாது. ஆனால் தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அந்த அந்த ஜனநாயக ரீதியான அந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சி கலந்து கொள்ளும். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த எப்படி இன்றைக்கு ஒற்றையாட்சி பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய தரப்பு புறக்கணிக்கிற பொழுது அரசினுடைய முகவர்களாக இருக்கக்கூடிய தரப்புகள் அதை கைப்பற்றி தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளை மூடி மறைத்து, தமிழ் மக்கள் தேசத்தின் மீதான ஆக்கிரமிப்புகளை மூடி மறைத்து, தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பொய்களை சொல்லி தமிழர்களுடைய அழிப்புக்கு காரணமாக இருந்தார்கள் என்பதற்காக அதை அந்த இடத்தை தமிழ் தேசிய தரப்பு கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கால சூழல் ஒன்று எழுந்தது தானே. அப்போ அதுபோன்று இதுவும் விரும்பிய விரும்பாமலோ ஒரு கவுன்சில் இருக்கிறது. அந்த கவுன்சிலுக்கு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் ஒன்று நடக்கிற தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய தரப்பும் போட்டியிட்டு அந்த இடங்களை கைப்பற்றினால்தான் அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தில் எதுவும் இல்லை என்பதனை தொடர்ந்து வலியுறுத்தி ஒற்றையாட்சிக்கு அப்பாலே தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்டி தீர்வு வேண்டும் என்பதை ஒரு வலியுறுத்துகின்ற ஒரு ஜனநாயக குரலாக நாங்கள் அந்த களத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய தரப்பு தேர்தல் ஒன்று நடைபெற்றால் கண்டிப்பாக போட்டி போடும். நிச்சயமாக. அதே போல அண்மையில் நீங்கள் தமிழ் தேசிய பேரவையாக இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அரசியல்வாதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறீர்கள், கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அது தொடர்பாக இப்பொழுது தமிழ் மக்களுக்கு சார்பான ஏதேனும் நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கத்தினால் இல்லை என்றால் அரசியல்வாதிகளால் இங்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, அனுர அரசாங்கத்துக்கு இல்லை என்றால் தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றதா? எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய இனத்தை காப்பாற்றுவதற்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்பது இங்கே ஜனநாயக ரீதியாக போராடுவது, நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவது, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தரப்பு நிலைப்பாடுகளை பதிவு செய்வது, மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளை வெளிப்படுத்தி அம்பலப்படுத்துவது, கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளுக்கு இந்த விடயங்களை எடுத்து சொல்வது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு அமைச்சுக்களுக்கு சென்று அந்த விடயங்களை வெளிப்படுத்துவது, ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று இந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவது, பொறுப்புக்கூறல் என்று சொல்லி சொன்னால் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்துவது. அதே போன்று ஒரு அயல் நாடு என்ற வகையிலையும் ஒரு வெளிநாடு என்ற வகையிலையும் நாங்கள் அந்த நாட்டோடும் இந்த விடயங்களை நாங்கள் பேசியே ஆக வேண்டும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகள் இதுதான். இந்த தரப்புகளை ஏதோ ஒரு வகையிலே தமிழர்களுக்காக பேச வைக்க வேண்டும். இந்தியா அயல் நாடு என்பதற்கு அப்பால், பிராந்திய வல்லரசு என்பதற்கு அப்பாலே அங்கே எங்களுடைய தொப்புக்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய 7 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்
எங்களுடைய மண்ணிலே வந்து இந்த சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்பு நடைபெற்ற காலப்பகுதியிலே அந்த இன அழிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஒரு தனியரசை உருவாக்கி ஒரு தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு போராட்டம் நடைபெற்ற பொழுதும் அந்த போராட்டம் ஒரு நாட்டுக்குள்ளே வந்து தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்வுக்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட போதும் அந்த 7 கோடி தமிழர்களும் வந்து அந்த விடுதலை போராட்டத்தோடு தான் இருந்தார்கள். வந்து தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னாலே வந்து மிக பெரும் பக்கபலமாக இருந்தார்கள். அந்த போராட்டம் ஒரு பேரழிவை சந்திக்கின்ற கட்டத்திலே வந்து பெருமளவானவர்கள் வந்து அந்த மண்ணிலே வந்து தீக்குளித்து உயிர் கொடுத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் வீதிகளிலே நின்று போராடுகிறார்கள். எங்களுடைய இளைஞர்கள் நேரடியாக போராட்டத்தில் இணைந்து கொண்டு தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மக்கள் அந்த போராட்டத்தை ஆதரித்து இந்த இராணுவத்தினாரும் துணைக்குழுக்களாலும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் உள்ளாக்கப்பட்டு நாளாந்தம் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த போராட்டத்துக்கு பக்கபலமாக இருந்த தமிழக மக்கள் அந்த போராட்டம் ஒரு அழிவு கட்டத்தில் ஒரு முற்றுகைக்குள் அகப்பட்டிருந்த பொழுது அதை காப்பதற்காக வீதிகள் இறங்கி போராடியதோடு வந்து தீக்குளித்தும் தங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள். வந்து அப்படிப்பட்ட உணர்வுமிக்க தமிழகம் 15 ஆண்டுகளாக வந்து அமைதியாக இருக்கிறது. வந்து ஏனென்று சொன்னால் 15 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு வெளிப்பார்வைக்கு வந்து இவர்கள் தான் நேர்மையானவர்கள் என்று பெருமளவானவர்கள் நம்பிக்கொண்டிருந்த போது வேறுவரும் சென்று வந்து இந்த மாற்றங்களையும் அசைவுகளை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது. வந்து அப்போ இவர்கள் வந்து இன்று ஒரு நேர்மையற்றவர்கள் என்றது வெளிப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே தான் நாங்கள் கூட வெளியிலே வந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கருத்தை செவிமடுக்கிற நிலைமைகள் உருவாகிறது. வந்து அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே வந்து நாங்கள் தமிழகத்தை அணுகியிருக்கிறோம். தமிழகம் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். குறிப்பாக அனுர அரசாங்கமும் தமிழரசு கட்சியும் சேர்ந்து ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா, செயலாளர் சுமந்திரன் ஐயா, மற்ற தமிழரசு கட்சியினுடைய 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு அணியாக சென்று ஒரே குரலில் அந்த நல்லாட்சிக்கு 16ஆம் ஆண்டுக்கும் 15க்கும் 19க்கும் இடையில் உள்ள அரசாங்கம் தயாரித்த வரைவை தாங்களும் சேர்ந்துதான் தயாரித்திருந்தோம், நீங்கள் அதை கொண்டு வாருங்கள், நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த உற்சாகப்படுத்தலை ஒரு ஐக்கிய ராட்சிய அரசியலமைப்பை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஒப்புதலை வழங்கிவிட்டு வந்திருக்கிற ஒரு சூழலிலே நாங்கள் எவ்வளவு வேகமாக வந்து இந்த சர்வதேச தரப்பின் ஊடாக இலங்கை மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த அரசியலமைப்பை கொண்டு வருவதை தடுக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து நாங்கள் தமிழகத்துக்கு ஓடி போனோம். அங்கே தமிழக முதலமைச்சரை சந்தித்தோம், எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்தோம், ஏனைய தேசிய கட்சிகளையும் சந்தித்தோம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு கட்சிகளை சந்தித்தோம். உதாரணமாக சீமான் அண்ணன், வேல்முருகன் ஐயா உள்ளிட்ட தலைவர்களை வந்து நாங்கள் அன்புமணி ஐயா, மற்ற ராமதாஸ் ஐயா, வீரமணி ஐயா போன்றவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்தோம். அந்த சந்தித்து எல்லோரிடமும் நாங்கள் கேட்டுக்கொண்டது இந்த ஐக்கிய ராட்சிய அரசியலமைப்பு கொண்டு வந்து நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்காக மத்திய அரசுக்கு அழுத்தங்களை கொடுங்கள் என்று சொல்லி அந்த விடயத்தை விளங்கி கொண்ட முதலமைச்சர் ஒரு கடிதத்தை ஒரு 2 வாரங்களிலே வந்து 3 வாரங்களுக்குள் ஒரு கடிதத்தை வந்து இந்திய மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறார். வந்து அனுர அரசாங்கம் இலங்கையிலே ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தான் தமிழர்கள் மீதான அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது போருக்கு பிறகு வந்து இனப்பிரச்சினை தீர்வு என்ற அடிப்படையிலே அனுரகுமாரை கொண்டு வர இருக்கிற வரைவும் ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பு, ஆகவே அந்த வரைவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழர்கள் கூறுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி வந்து அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மிக பெரும் ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் அதனை பார்க்கின்றோம். ஏனென்றால் இங்கே தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் வந்து அந்த வரைவை வந்து ஒரு சமஷ்டியாக காட்டிக்கொள்ள முற்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே 7 கோடி தமிழர்களுடைய சார்பிலே வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்திய மத்திய அரசை நோக்கி அவ்வாறான ஒரு விடயத்தை எழுதுவது என்பது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், எங்கட மக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அது அந்த விழிப்புணர்வு என்பது வந்து இங்கே ஒற்றையாட்சியை ஆதரிக்க முற்படுபவர்கள் மீதான ஒரு அழுத்தமாக மாறும். அழுத்தமானது வந்து அவர்கள் அதை தமிழரசு கட்சியினர் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலையையும் என்பிபியில் இருக்கக்கூடிய தமிழ் தரப்பு வந்து ஆதரிக்க முடியாத நிலைமையையும் வந்து உருவாக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் இன்று நடைபெற்ற சம்பவத்தை பாருங்களேன். இன்றைக்கு கியூலுகோயாக்கு எதிராக வந்து போராடுவது முன்னின்று போராடுபவர்கள் சுமந்திரனும் நிற்கிறார். இவர் 2010ஆம் ஆண்டிலிருந்து என்ன சொல்லி கொண்டு வந்தார்? கப்பலை ஆட்டாதீர்கள், நாங்கள் வந்து காணியை விடன்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம், காணியை அளவீடு செய்து எடுக்காது என்று போராட்டத்தை நடத்தினோம், அரசியல் கைதிகளை விடண்டு போராட்டத்தை நடத்தினோம், பயங்கரவாத சட்டத்தை நீக்கண்டு போராட்டத்தை நடத்தினோம். இப்படி நாங்கள் போராட்டத்தை நடத்துகிற பொழுது வந்து சுமந்திரன் சொன்னது வந்து மிக திமிர்த்தனமாக சொன்னார். வந்து கப்பலை ஆட்டாதீர்கள், நீங்கள் குழப்பாதீர்கள், நீங்கள் வெளியில் இருந்து கொண்டு பொறுப்பில்லாமல் என்னத்தையும் கதைக்கலாம், அப்போ நாங்கள் வந்து அரசுக்கு முண்டு கொடுத்து தான் நாங்கள் ஏதாவது பெற வேணும்
என்று சொல்லி வந்து முண்டு கொடுத்தல் என்ற பேரில் தான் கொச்சாங்குளத்திலே குடியேற்றப்பட்டு போக்கஸ் என்ற பேரில் மாற்றப்பட்ட கிராமத்தில் உள்ள சிங்கள மக்களுக்கு வந்து தங்கட கையால் வந்து உறுதியை வழங்கி முண்டு கொடுத்து தமிழர்களுக்கு உரிமை பெற வழிகிட்டவர்கள் வந்து அது இன்றைக்கு கியூலுஓயா நீர்ப்பாசன திட்டமாக 9,000 கோடி திட்டமாக அது வந்து நிற்கிது வந்து. ஆனால் இன்றைக்கு அதை எதிர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த தொடர்ச்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 15 ஆண்டுகளாக செய்து வந்த இந்த எதிர்ப்பு ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்பு செயல்பாடுகள் நல்ல விஷயங்களுக்கு எப்பவுமே நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம் வந்து. இப்போ உதாரணமாக வந்து 2009 போர் முடியுது, ஒரு பெரிய இன அழிப்பு, ரத்தமும் சதையுமா வந்து மக்கள் வடகிழக்கு தேசம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து 11ஆம் ஆண்டில் வந்து அப்போ நாங்கள் தேர்தலில் போட்டிட்டு நாங்கள் படுதோல்வி, எங்களுக்கு ஒரு ஆசனம் கூட இல்லை வந்து படுதோல்வி. 6,500 வாக்கு தான் கட்சி கிடைச்ச மொத்த வாக்கு. அப்போ இந்த நேரத்தில் வந்து கூட்டமைப்பு வந்து தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்த நிலையில் அவர்கள் இருந்த 16 பேருமே தேசிய தலைவர் ரேஞ்சில் தான் அவர்கள் மக்களால் பார்க்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காண்ட இராஜாங்க திணைக்களம் வழமைக்கு மாறாக ஒரு அழைப்பை வந்து உத்தியோகபூர்வமாக வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு அழைப்பு விடுத்தார்கள். கூட்டமைப்பு தலைவர்களை சந்திக்கிறதுக்கு அங்கே வர சொல்லி வந்து அது வந்து ஒரு வகையான ஒரு அங்கீகாரமாகத்தான் தமிழ் தரப்பு வந்து கருதினது வந்து. என்றால் அப்படி வந்து அரசு அற்றவர்களை வந்து அவர்கள் அழைப்பதில்லை பொதுவாக என்ற அடிப்படையில் வந்து. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் தோற்று போயிருந்தாலும் கூட அந்த அந்த அழைப்பு ஒரு மிக முக்கியமான அழைப்பு என்ற அடிப்படையில் அது தமிழர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் கொழும்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வீட்டில் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பு செய்து வந்து அந்த அழைப்பு ஒரு முக்கியமான அழைப்பு. இது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது வந்து தமிழர்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அரிய சந்தர்ப்பம். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் அங்கே போய் வந்து இந்த இனப்படுகொலைக்கு வந்து ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துறதோட இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஒட்டியாட்சியை நிராகரித்து வந்து ஒரு தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி தான் அனுப்பிவிட்டு நாங்கள் வந்து அவர்களும் வரி சந்தோஷமாக போனார்கள் வந்து. அங்கே போயிட்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அப்போ நாங்களும் நம்பினம் வந்து ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லிவாங்க. அப்போ வந்த பிறகு வந்து இப்போ போகிற பொழுது அவர்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னதாக இந்த ராஜபக்ச உருவாக்கின எல்எல்ஆர்சி அறிக்கை வெளிவந்த பிற்பாடு அந்த அறிக்கை தொடர்பாக வந்து இவர்கள் அதை ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயார்படுத்தி இருந்தார்கள். அந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த அறிக்கையை வந்து நிராகரித்து தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் வந்து. அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் ரைட் இவங்க அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்எல்ஆர்சியை நிராகரித்திருந்தார்கள் வந்து. அப்போ நிராகரித்தபடியால் வந்து அப்போ இவங்கள் ஒரு சாதகமாக உள்ளக விசாரணை அல்லது இப்போ ராஜபக்சேண்ட அந்த உள்ளக பொறிமுறையை நிராகரிக்கிற பொழுது வந்து ஒரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி போகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்கள்கிட்ட இருந்தது வந்து. அப்படி 105 பக்கத்தில் அந்த அறிக்கையை நிராகரிக்கிற அறிக்கையை வெளியிட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஒரு கிழமை நின்று போட்டு வந்தார்கள். ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தமிழர் மட்டத்தில் வந்தவர்கள் வந்து இப்போ 12ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்துட்டுது வந்து. அப்போ ஜனவரி மாதம் வந்து சம்பந்தன் ஐயா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்று சொல்லி சொன்னால் மனித உரிமைகள் பேரவையில் வந்து இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் பெறப்போகுது. அப்போ அந்த பேரவைக்கு வந்து ஒரு கடிதம் எழுது. அப்போ தமிழ் தரப்பு ஒட்டுமொத்தமாக கேட்குது வந்து என்னென்னா இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், இனப்பிரச்சனைக்கு வந்து ஒரு சமஸ்தி தீர்வு வேணும் என்று கோரி நிற்கிற நேரத்தில் தமிழ் மக்களின் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு 16 தேசிய தலைவர்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள் சார்பில் வந்து சம்பந்தன் அந்த 46 நாட்டுக்கும் கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த இனப்படுகொலையாளி ராஜபக்ச வந்து ஒரு எல்எல்ஆர்சியை உருவாக்கி வந்து அது ஒரு ரெக்கமெண்டேஷனை செய்தது தானே, ஒரு பரிந்துரை செய்தது தானே, அதை நிராகரித்து போட்டு தானே போயிருந்தே வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவர் கடிதம் எழுதுகிறார் என்றால் அந்த எல்எல்ஆர்சி பரிந்துரைகளை உரிய முறையில் அமுல்படுத்தினால் தமிழ் மக்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படும். புலங்கானே வந்து தமிழ் மக்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லுவாங்க. அப்போ இப்படி வந்து இவர்கள் எப்போதுமே வந்து தமிழர்களுடைய நலன்களுக்கு எதிராக இந்த சர்வதேச சக்திகளுடைய தேவைகளுக்காக தான் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். தமிழர்களை வந்து பலியிட்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இவர்களை நம்பி வந்து நாங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோன்றது வந்து மக்களை நாங்கள் தவறாக வழி நடத்தி கொண்டு போய் வந்து அவர்களை நாங்களே குப்புறப்படுத்தி ஒரு செயல்பாடாக போகும். நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை வந்து ஒரு விடுதலை பாதையை நோக்கி வந்து கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் வந்து இதுக்குள்ளே போகையில் வந்து விளங்குதான். என்னென்னு சொன்னால் கியூலுஓயாக்கு நிதி ஒதுக்கியவர்கள் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். கியூலுஓயாக்கு நிதி ஒதுக்கியவர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள்.
அதேவேளை இன்னும் ஏராளமான விஷயங்கள் பேச போகிறோம். இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக உங்களுடைய கட்சி சார்ந்தும் ஏராளமானவர்கள் வந்து அதற்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தார்கள். ஆனால் இப்போது அதை மாற்றீடு செய்திருக்கிறார்கள். இப்படி அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் மூலமாக இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் என்பதற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த அதே நேரத்திலே அதற்கு மாற்றாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதையும் தொடர்ச்சியாகவே நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் ராஜேந்திர மட்டத்திலும் இந்த கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாகவே வந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் இந்த அனுரகுமார கூட வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், இதற்கு மாற்றாக ஒரு சட்டம் தேவையில்லை என்ற கருத்துக்களைத்தான் இந்த ஜேவிபியினர் வந்து கூறி வந்திருக்கிறார்கள் வந்து. ஆனால் அவர்கள் இன்று அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு பயங்கரவாத தடை சட்டத்தை இன்னும் நீக்கவில்லை. ஆனால் நீக்கப் போவதாக சொல்லி கொண்டு வந்து இன்னொரு சட்டத்தை வந்து அவர்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் வந்து. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இருப்போம். அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சட்டம் பெறமாக இருந்தால் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக கொடூரமான முறையிலே வந்து தமிழர்கள் அடக்கப்படுவார்கள். ஆகவே வந்து தமிழ் மக்கள் திரண்டு அதை தொடர்ந்து அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வைப்பாடு இருக்கிறது. சமகால நிகழ்வுகள் தொடர்பாகவும் அரசியல் நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய இந்த காலச்சக்கரம் நேர்காணலில் நாங்கள் பகிர்ந்திருந்தோம். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் எங்களோடு இணைந்திருந்தார். எனவே இன்றைக்கும் ஏராளமான விடயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். எனவே மற்றும் ஒரு காலச்சக்கரத்தினுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் டயான். வணக்கம் நேர்களே.